அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். கயிறு எடுத்துகிட்டு வந்தாங்கப்பா, பெரிய கயிறு. எங்கள் டீமில் எங்கள் ஏரியா டீம் ஒருத்தங்க, பக்கத்து ஏரியா டீம் ஒருத்தங்க. அதுக்கப்புறம் நானும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் இழுத்துட்டோம். இழுத்துட்டுமே அவங்க இருந்துட்டு நாங்கள் நல்லா பிடிக்கல, அதனால தான் நீங்கள் இழுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி மறுபடியும் ரீமேட்ச் வைக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் ரீமேட்ச் வைக்கும்போது நாங்கள் தான் வின் பண்ணணும். ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் குறை அப்படி தானே, ஆப்போசிட்டில் பாரு எல்லாமே அப்படி தான் குறையாக இருக்கும். நம்ம ஆனால் கரெக்டாக நம்ம பார்த்து நம்ம கரெக்டாக வின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கும்போது அடுத்தது மியூசிக் சேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். நல்லாவே ஃபன்னாக ஜாலியாக போச்சு. என்ன எல்லோரும் என்ன நினச்சோன்னா, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸோ இவங்களை தள்ளி விட்டோ எந்த பிரச்சனையும் இல்லாதபடி இந்த மியூசிக் சேரை முடிக்கணும் தான். கடைசி வரைக்கும் யாருமே அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வரல, யாரும் தள்ளி விட்டோம் இல்லை ஏதாவது பிரச்சனை அப்படின்னு. ஏன்னா லேடிஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஏதாவது ஒன்று பிரச்சனை அப்படிங்கிறது, அவங்க உட்காந்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஈகோ ப்ராப்ளம் கொஞ்சம் வரும். ஆனால் பட் அந்த மாதிரி எதுவும் வரலன்னு எல்லாருமே நல்லா ஸ்மூத்தாக நல்லா விளையாடினாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஃபஸ்ட் ரவுண்டு ஓடினாங்க. ஓடுனதுமே எங்களுக்கெல்லாம் இடம் கிடச்சிருச்சு. அப்போ சில பேர்த்துக்கு இடம், அது பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு தான் அது இடம் கிடைக்காம போகுது. கிட்டத்தட்ட 3-4 பேர்த்துக்கு அதுக்கு இடம் கிடைக்கல. அப்படின்னா சேர் அவங்க கரெக்டாக போடல கவுண்ட் பண்ணி. அப்போ மறுபடியும் எல்லோரும் கவுண்ட் பண்ணி சேர் போட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே மியூசிக் வச்சுருந்தாங்க. அப்போ மியூசிக் வச்சு சில பேர் அந்த பாட்டு அப்படியே லைட்டாக கட் ஆகிற டைமில் எல்லோரும் சூட்டி பாய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் விசில் ஊதுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் விசில் ஊத ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு விசில் ஊதுறதையே அதுவே பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அதையுமே அவர் திரும்பிட்டார். அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேர், நானும் ஒரு ஆன்ட்டி அப்போ இன்னொருத்தவங்க 3 பேர் வச்சுருந்தோம். அப்போ ஆன்ட்டி அவுட் ஆகிட்டாங்க, நாங்கள் 2 பேர் தான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இன்னொருத்தவங்க தான் வின் பண்ணிட்டாங்க. இதில் தோல்வி வெற்றி எல்லாம் சகஜம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ப்ளேக்கில் போயிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓட்டப்பந்தயம் வச்சுருந்தாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச எஃபெக்ட் போட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா மண் ரோடாக இருக்குங்காட்டி கல் குத்த ஆரம்பிச்சிடுச்சு. கல் ஊற்றுனதுமே ஸ்லோவாகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இப்படி வெர்டிக்கல் இதில் போகுதுன்னா அங்கே ஒரு சின்ன பையன் தான் எனக்கு வீடியோ பிடிச்சிட்டு இருந்தால் நான் பார்ட்டிசிபேட் பண்ணங்காட்டி அதனால தான் வீடியோ கொஞ்சம் இப்படி சைஸில் போயிடுச்சு. இதுக்காக மன்னிக்கவும். அதுக்கப்புறம் ஜென்ஸ்க்கு ரன்னிங் வச்சாங்க. அவங்களோடையும் நல்லா ப்ரைஸ் வாங்கி நல்லா ஓடினாங்க. அதுக்கப்புறம் கோலம் போட்டி வச்சுட்டாங்க. அதனால் கோலம் போடுறதுக்காக நான் வீட்டுக்கு வந்துவிட்டோம். பார்த்திங்கன்னா மழை வெளியே தூரிட்டுங்காட்டி வீட்டுக்குள்ளேயே கோலம் போட ஆரம்பிச்சிட்டோம். கோலமெல்லாம் போட்டு முடிக்கிறதுக்கே ஈவினிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி பொங்கல் வைக்கலாம்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கிரவுண்டில் தான் எல்லா விளையாட்டு போட்டி எல்லாமே நடந்தது. அப்புறம் நாங்கள் பொங்கல் எல்லாருமே பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் கோலம் போட்டு வரக்குள்ள மற்றவங்கெல்லாம் கோலப்போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்களாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நாங்களும் வந்து பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வின் பண்ண எங்களுக்கு எல்லாத்துக்குமே கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ரன்னிங் ரேஸ்லையோட்டு எல்லாமே லாஸ்ட்டாக நான்